தலைப்பு என்னவா இருக்கு? மரணம் நிலையற்றது. டெத் இஸ் டிரான்சிட்டரி. மரணத்துக்கு மரணம் அப்படின்னாலே ஒரு டிரான்சிஷன். டெத்து அப்படின்னாலே ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. 90% நம்ம அநேக நேரங்களில் நம்ம சொல்றோம்? ஒருத்தவங்க மரிச்சுட்டாங்கன்னா, அது மரணம்னு சொல்றோம் இல்லையா? பிசிக்கல் டெத். ஒருத்தவங்களுடைய மாம்சம் மரித்து போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மூச்சு காற்று நின்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? அது மரணம்னு சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது மரணமே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். நம்ம செர்மன்ல இப்ப ஆண்டவருடைய பார்வையில அது மரணமே கிடையாது. இன் த சைட் ஆஃப் காட். இட் இஸ் நாட் அட் ஆல் அ டெத் இன் த சைட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. டெத் இஸ் அ டிரான்சிஷன். மரணம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு விஷயம். வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரால் குடுக்கப்பட்ட வார்த்தைகள் காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரெவலேஷன் ஆண்டவர் என்ன சொல்றாரு வேதாகமத்துல அப்படிங்கிற காரியமே நமக்கு விளங்காம போயிடுது ஒரு சில டைம். வை? பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன்ஸ். இது போல மொழிபெயர்ப்புனால அந்த ரியல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வராரு? வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஒரு நார்மல் கேஷுவல் இங்கிலீஷ். பிகாஸ் பெர்சன் டிரான்ஸ்லேட் பண்ணவரு, அவர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிடையாது. இஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங். அவர் ஒரு நார்மல் மனிதன். யோவான், மோசே, இன்னும் அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், எலேஜா, யாக்கோபு, டேவிடு, இப்படி போயிட்டே இருக்கோம். தாவீது, இவங்களுக்கெல்லாம் நடந்த காரியங்கள், இவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள இவங்க நோட் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அந்த நோட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் வேதாகமத்துல how they encountered Lord Jesus Christ in their lives. How they encountered Holy Spirit in their lives. எப்படி ஆண்டவரால ஈர்க்கப்பட்டாங்க, ஆண்டவரால தொடப்பட்டாங்க. இது போல காரியங்கள் ஆண்டவருடைய ஏவுதல்ல தீர்க்க தரிசனமா வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான் வேதாகமத்துல இருக்கு. இதனுடைய மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, இது மொழிபெயர்ப்பு பண்ணவங்க வந்து ஹி இஸ் அ நார்மல் மேன். அனாயிண்டட் ஒன் கிடையாது. அப்போ வெரி பேசிக் இங்கிலீஷ், சிம்பிள் இங்கிலீஷ், சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் இங்கிலீஷ். பட் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்புன்னு இருக்கும். ஒரு சிலது தமிழ்ல வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல சப்புன்னு இருக்கும். நார்மலா இருக்கும். அப்ப இதுல நமக்கு வெளிப்படுத்த போறது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான். சில பேருக்கு வேதாகமத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் புரியாது. மரணம் அப்படின்னா, ஓ! மூச்சு நிக்குதே! அதுதான் மரணமா? இல்ல ஆக்சிடென்ட் ஆயி செத்து போறாங்களே! அதுதான் மரணமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். இங்க மரணம் அப்படிங்கிறது கர்த்தருடைய பார்வையில மரணமே கிடையாது. இந்த ஒரு அறிவை யார் குடுக்க முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் குடுக்க முடியும். எந்த ஒரு பிஷப் குடுக்க முடியாது. எந்த ஒரு பெரிய போதகர் குடுக்க முடியாது. யாருமே கொடுக்க முடியாது. இந்த ஒரு நாலேட்ஜ் வந்து பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் குடுக்க முடியும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம அத அப்பட்டமா பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து கூப்பிடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் பண்ணும் பொழுது, அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். இது 100க்கு 100 நான் சொல்றது உண்மை. ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அவரை வரவேற்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவன்.
அப்போ இந்த லாஸ்ட் கடைசி நாட்கள் இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான், அப்படியே அப்படியே இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்துருவார் நிச்சயமா. அப்போ ஆண்டுடைய 2ஆம் வருகை அது சமீபமா இருக்கிறது. திருடன் போல வருவார் என்று வேதாகமத்துல எழுதியிருக்கிறது. எந்த நேரத்திலயும் வருவார். நீங்க ஒரு டிவில அசுத்த காரியத்த பார்த்துட்டு இருக்கும்போது வந்தாருன்னா, உங்க முகத்த எங்க வச்சுக்குவீங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு தவறு செய்றீங்க. வேற ஒரு அ கணவன் வேற ஒருத்தருடைய மனைவி இருக்காங்க. அவங்க கூட நீங்க ஃபோன்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. பேசிட்டு இருக்கீங்க. கர்த்தர் வரும்போது உங்க மூஞ்சி எங்க வச்சுக்குவீங்க? ஜஸ்ட் வி நீட் டு திங்க். இஃப் யூ கமிட் அ சின், நீங்க ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வரார். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரார். பூமியில காலடி எடுத்து வைக்கிறார். நீங்க ஒரு அசுத்தம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க எங்க உங்க முகத்த வச்சுக்குவீங்க? என்னப்பா நீ செய்றன்னு கேட்டா, அத விட ஒரு மோசமான ஒரு நிலைமை யாருக்குமே இருக்காது. நிச்சயமா சொல்றேன். பெற்ற தாய்க்கு முன்னாடி நீங்க அடல்ட்ரி பண்ண முடியுமா? பெற்ற தாய்க்கு முன்னாடி விபச்சாரம் செய்ய முடியுமா? பெற்ற தாய் தகப்பனருக்கு முன்னாடி ஒருத்தவங்களுடைய பொருள திருட முடியுமா? யூ ஹேவ் சம் கில்ட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஒரு பாவ செயல். பெத்த அம்மாக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் பேசுறதே பார்த்து பார்த்து பேசுவாங்க. ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் பேசுறது பார்த்து பார்த்து பேசுவாங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அப்படி வெட்கப்பட்டு பேசுவாங்க. அப்ப ஒரு உலகத்துக்குரிய ஒரு உறவுலயே இப்படிப்பட்டதான ஒரு டீசன்சி இருக்கு. ஒரு ஜென்டில்னஸ் இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர், அவர் பரிசுத்த தேவன். அதனால தான் சொல்றோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்றோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் இருக்கிற இடம் பரலோகம். அங்க போக முடியாதுன்னு சொல்றோம். அதுக்கு தான் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா, நம்ம அனுதினம் சாகணும். அனுதினம் நம்முடைய மாம்சத்துக்குரிய விருப்பங்கள் நொறுக்கப்படணும். அல்லேலூயா! அப்போ இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வல்லமை இவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் நல்ல ஊற்ற இருக்கிறார். அநேக பிள்ளைகள் மேல இன்னும் வல்லமையா ஆண்டவர் செயல்படுத்த இருக்கிறார். ஸோ இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துருவோம். சரிங்களா? தி வேர்ல்ட் ஆஃப் டஸ்ட், தி ரெய்ம் ஆஃப் டஸ்ட். நம்மலாம் எங்க இருந்து வந்தவங்க? பூமிக்குரிய சாம்ராஜ்யம், மண்ணுக்குரிய சாம்ராஜ்யம், தூசியின் சாம்ராஜ்யம். ரெய்ம் அப்படின்னா சாம்ராஜ்யம். ரெய்ம் அப்படின்னா சாம்ராஜ்யம். பூமியின் சாம்ராஜ்யம், மண்ணின் சாம்ராஜ்யம், தூசியின் சாம்ராஜ்யம். அதனால தான் மரிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க மூச்சு காற்று நின்னு போச்சுன்னா, திருப்பி அதே பூமியில பேக் பண்ணிடுறோம். அந்த பூமிக்குள்ள ஒரு குழி தோண்டி புதைச்சு பேக்கிங் நடக்குது. ஏன்னா, நம்ம பூமியிலிருந்து வந்தவர்கள், பூமிக்கே போக போறவங்க. மண்ணுக்குள்ளேயே புதைக்கப்பட போறவங்க. ஹல்லேலூயா! அப்போ we are all from the world of dust. மண்ணுக்குரிய உலகத்திலிருந்து, தூசியினுடைய உலகத்திலிருந்து வந்தவர்கள். இப்ப இந்த தூசின்னு சொல்லும் பொழுது, நம்ம வீட்ல ஒரு தூசி பார்த்தா நம்ம என்ன செய்றோம்? கூட்டுறோம். அத கிளீன் பண்றோம். மாப் போடுறோம். கழுவி விடுறோம். டெட்டால் போட்டு கழுவுறோம். ஹல்லேலூயா! அப்போ தூசு அப்படின்னா, அங்க அழுக்கும் இருக்கிறது. அந்த மண்ணுக்குள்ள விட்டமின்ஸ் கிடையாது. மினரல்ஸ் இருக்கிறது. அயன் இருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ மண்ணுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த தூசியின் சாம்ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் தான் மனுஷன். அந்த மனுஷனுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி தெரியும். ஜீவ சுவாசத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் சோலிஷ் ரெய்ம். ஹி இஸ் ஹிட்டிங் தி சோலிஷ் ரெய்ம். சோல்
ஆத்தும சாம்ராஜ்யத்துக்குள்ள அந்த மனுஷன் வரான். ஜீவ சுவாசம். அதுக்கு முன்னாடி வெறும் மண்ணு மட்டும்தான். அப்படி ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா he is entering into the soulish realm. ஆத்தும சாம்ராஜ்யத்துக்குள்ள வரான். ஆத்தும சாம்ராஜ்யத்துக்குள்ள வரும்பொழுதுதான் மூச்சு காற்று இழுத்து விட முடியுது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அவன் ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வரணும். இந்த ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை அடிமைத்தனம் படுத்துறதுக்கு நிறைய ஸ்பிரிட் கிரீச்சர்ஸ் இருக்கு. சர்ப்பத்தின் ஆவி இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சிருக்கோம். பழைய பாம்பாகிய சர்ப்பம். சர்ப்பத்தின் இருக்கிறதுலயே இந்த சர்ப்பம் மட்டும்தான் இட் இஸ் a spirit creature. Hallelujah. It will corrupt the mind of a person. அது ஒரு மனுஷனுடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் கையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள்லாம் வருது. அப்ப அந்த உணர்வை கரப்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிட் கிரீச்சர் இருக்கு. ஒரு இருளுக்குரிய ஒருத்தன் இருக்கிறான். நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மலாம் யாரு? தூசியிலிருந்து வந்த பிள்ளைகள். தூசியின் சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த பிள்ளைகள். சரி, அடுத்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டெத், டெட் அண்ட் டை. டெத், ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. டெத், இறந்தாச்சு. டெட் அண்ட் டை, இது மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டைனா சாக போறோம். we will die, செத்துக்கிட்டு இருக்கோம், செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டெட், டெட் வந்து உணர்வு இல்லாதவர்கள். உணர்வு இல்லாதவர்கள், லைக் அ டெட் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். மரித்தவர்கள் போல, மரிச்சாச்சு, மரித்தவர்கள் போல மரிக்கிறோம். இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ரெண்டு இருக்கு. மரணத்துல ரெண்டு மரணம் இருக்கு. முதல் மரணம், கடைசி மரணம். ஃபர்ஸ்ட் டெத் அண்ட் லாஸ்ட் டெத். ஃபர்ஸ்ட் டெத் அண்ட் செகண்ட் டெத் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஜீவ சுவாசத்தை நம்ம விட்டு போகும் பொழுது நம்மளாம் என்ன பண்றோம்? இவங்க மரிச்சிட்டாங்க, இவங்கள அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், சொல்றோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டெத், பிசிக்கல் டெத், ஃபர்ஸ்ட் டெத். ஹல்லேலூயா. நம்ம வசனத்துக்கு போயிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா death and hades are thrown into the lake of fire. death and hades. hades வந்து பாத்தீங்கன்னா rime of dead or grave. இறந்து போன பிள்ளைகள். இறந்து போன பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? அந்த பாதாளமும் அப்படிங்கிறது தான் ரைம் ஆஃப் டெட் ஆர் கிரேவ்னு சொல்றோம். அப்போ என்னெல்லாம் அக்னி கடல் தள்ளப்பட்டன? மரணமும் பாதாளமும். பாதாளம் அப்படிங்கிறது ஹெல், மரணம் அப்படிங்கிறது டெத். அப்ப ரெண்டுமே அக்கினி கடல் தள்ளப்பட்டன. இதுதான் இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணம் இன்னும் யாருக்குமே வரல. சரிங்களா? இந்த இரண்டாம் மரணம் யாருக்கும் இன்னும் வரல. இந்த இரண்டாம் மரணம் தான் எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஆண்டவர் கிட்ட இருந்து நித்திய காலமாய் பிரிக்கப்பட போகிற ஒரு விஷயம்தான் இந்த லாஸ்ட் மரணம், கடைசி மரணம், இரண்டாம் மரணம். அப்போ இந்த இரண்டாம் மரணம் எப்படி இனிஷியேட் ஆகும், எப்படி நடக்கும்னா, as a result of the sin, consequence of the sin,
ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபவுண்ட் இன் தி புக் ஆஃப் லைஃப். யாரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாம காணப்படாம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த எட்டர்னல் செப்பரேஷனை, இந்த நித்திய பிரிவு, கர்த்தர்கிட்ட இருந்து வருகிற நித்திய பிரிவு அதுக்குள்ள போவாங்க. அப்ப என்ன சொல்லுது வசனம்? மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இதுதான் இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணம் நமக்கு எட்டர்னல் செப்பரேஷன், சபிக்கப்பட்டவன் போல நம்ம மாறிடும். சர்ப்பம் லூசிஃபர் எங்க தள்ளப்பட்டான்? இட்டர்னிட்டி, நித்தியத்திலிருந்து தள்ளப்பட்டான். அப்போ நித்தியத்திலிருந்து தள்ளப்பட்டவன் இருக்கிறான் ஒரு பக்கம். நம்ம பாவத்தினுடைய காரியங்களை செய்தா நம்ம இட்டர்னல் செப்பரேஷன்ல இருந்து தள்ளப்படும். இட்டர்னல் செப்பரேஷன் நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, இது கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்றேன், சரிங்களா? ஸோ no one ever faced second death, only they faced first death. ஃபர்ஸ்ட் டெத் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. செகண்ட் டெத் இன்னும் யாருமே பார்க்கல. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டெத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. செகண்ட் டெத்தை இன்னும் யாரும் அனுபவிக்கல. அக்கினி கடல்ல இன்னும் அந்த எட்டர்னல் செப்பரேஷன் காட் வில் டிசைட். அவர் தான் முடிவு பண்ணுவார். யார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும், யார் நரகத்துக்கு தள்ளணும் அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின்னை நீங்க நல்லா யோசிக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் டெத் இஸ் நாட் அ டெத் இன் த சைட் ஆஃப் காட். முதல் மரணம், அந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில ஒரு மரணமே கிடையாது. ஸோ முதல் மரணம் ஒரு மாற்றத்துக்குரிய அனுபவத்தை கொண்டு வருது. முதல் மரணம் ஒரு மாற்றத்துக்குரிய அனுபவம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். விருட்சத்தின் கனி ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க. என்ன வேணா நீ அனுபவிப்பா, ஆனா நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத. அதை சாப்பிடும் பொழுது அந்த நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை சாப்பிட்ட உடனே பாவம் நம்மளுடைய டிஎன்ஏல. இப்போ பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், ஃபுட்டு நம்ம ரத்தத்தில் கலக்குது. ஸோ நம்ம ஃபுட்டு ரத்தத்தில் கலந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லும் அப்சர்வ் பண்ணுது, நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லும் அப்சர்வ் பண்ணுது. செல்லை அப்சர்வ் பண்ணும் போது தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது, அந்த புத்துணர்வு, அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. நம்மளால ஒழுங்காக வேலை பார்க்க முடியுது, ஓட முடியுது. இல்லை நம்ம டயர்ட் ஆகிடுறோம், லோ ப்ரெஷராக இருக்குது. நம்ம டயர்ட் ஆகும் பொழுது நம்ம ஒழுங்காக சாப்பிடாத போது ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு எனர்ஜி இல்லை. ஒரு பைக் ஓட்ட கூட எனர்ஜி இல்லை, ஒரு கார் ஓட்ட கூட எனர்ஜி இல்லை. கரெக்டுங்களா? அப்போ சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது? செல் அப்சர்வ் பண்ணுது நம்ம சாப்பிட்ற அந்த சத்தை. அப்போ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பழத்தை அந்த மனுஷன் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு செல்லையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? படைக்கும் பொழுது அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய டிஎன்ஏ, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய டிஎன்ஏ. ஹல்லேலூயா. அப்ப நீ இந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏக்குள்ள அந்த செல் அப்சார்ப்ஷன் என்ன ஆகுது? கெட்டதை அப்சர்வ் பண்ணுது. ஈவில் ஸ்பிரிட் உள்ள வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நீ யாருக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட. ஆண்டுடைய வார்த்தை என்னவா இருக்கு? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீ சாப்பிடும்போது சாகவே சாவாய்னா அங்க பாவம் உள்ள வந்துருச்சு. அந்த கனியை புடிச்சதுக்கு அப்புறம் பாவம் உள்ள வந்துருச்சு. அப்ப நீ கரப்ட் ஆயிட்ட.
உனக்குள்ள ஈவிலுக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால உனக்குள்ள யார் ஆட்கொள்றது? ஈவில் உனக்கு அவன் அந்த ஆதிக்கத்தை எடுத்து உன்னை இனிமே ஆட்டி படைக்க போறவன் அவன் தான். அப்ப நீ செத்துட்ட. நம்ம ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அது செத்த கணக்கு தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு ஆழம் இருக்கு. கர்த்தர் படைக்கும் பொழுது மனுஷனுக்கு மரணமில்லைன்னு படைக்கிறார். சோ இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மரணம்னு ஒரு 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 விஷயத்த மரணம் நமக்கு இருக்குங்கிறது ஒரு சாபமாய் மாறிடுச்சு. அப்போ பாவம் உள்ள வந்துருச்சு. இந்த பாவத்துக்குரிய சந்ததி தான் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வையில ஒரு மூச்சு நிக்கிறது சாகிறது கிடையாது. கர்த்தருடைய பார்வையில ஒரு மனுஷன் அனுதினம் திருந்தணும்னா அனுதினம் அவன் சாகணும். இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த டெப்த் லைட்டா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அனுதினம் சாகணும். அப்போ அனுதினம் சாகணும்னா மாம்சத்துக்குரிய சாம்ராஜ்யம், தூசிக்குரிய சாம்ராஜ்யத்துல நம்ம அப்படியே தூர அப்படியே வரணும். தூர வரணும். பூமிக்குரிய சாம்ராஜ்யத்து தூர வரணும். இதுல அப்பா எதிர்ப்பு வரும், அம்மா எதிர்ப்பு வரும், தம்பி எதிர்ப்பு வரும், அக்கா எதிர்ப்பு வரும். எல்லாருடைய எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாம் பூமிக்குரிய சாம்ராஜ்யத்துல வந்தவங்க. நீங்க பிரித்து எடுக்கப்பட போறீங்க. நீங்க பிரித்து எடுக்கப்பட போறீங்கன்னா யூ வில் ஃபேஸ் ஆல் தீஸ் கான்சிக்வென்சஸ். நீங்க இவங்கள விரோதிக்க வேண்டியதா இருக்கும், இவங்களை எதிர்க்க வேண்டியதா இருக்கும். பட் தேர் இஸ் அ ரிவார்ட், தேர் இஸ் அ கிரெடிட் இன் த கிங்டம் ஆஃப் காட். பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ள இதுக்கெல்லாம் ரிவார்டு இருக்கு. என்ன சிஸ்டர், நாங்க மறிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது, இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்புங்க. நம்ம நம்ம பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை என்னவா இருக்கணும்? ஒரு ரீசன், தேர் ஷுட் பி அ பர்பஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும். கர்த்தருக்காக எதனா ஒண்ணு செஞ்சிருக்கணும். சோ நீ ஆதாம் செய்த பாவத்தை நீயே அந்த பாவத்தை ஆதாம் செய்ததை நீ ஏன் கரெக்ட் பண்ணக்கூடாது? நம்மளையும் கரெக்ட் பண்ணக்கூடாது. ஓ, இத புசிச்சதுனால பாவம் வந்துருச்சா? சரி, நான் இத புசிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? செய்ய மாட்டேன். அப்போ சா அந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஓ, நெறைய பேரு சாகாமே எடுத்துக்கொள்ளப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இட் இஸ் ஆல் பாசிபிள். நம்முடைய நாவுல அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நீங்க டெய்லி சொல்லி பாருங்களேன். ஆண்டவரே, என்ன அப்படியே எடுத்துக்குங்க. நான் மறிக்கவே கூடாது. அப்படியே என்ன எடுத்துக்குங்க. அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. எலேஜா போல திடீர்னு காணாம போயிடுவீங்க. அல்லேலூயா. திடீர்னு காணாம போயிடுவீங்க. இதெல்லாம் நார்மலா மக்களுக்கு புரியாது. இது ஆவிக்குரிய ரீதியில டீப்பரா வரும்பொழுது தான் இதனுடைய பர்ப்பஸ், இதனுடைய காரியங்கள் நமக்கு புரியும். சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் இறந்து போன பெரியவர்களும் சிறியவர்களும் சிம்மாசனத்தின் ஜீவ புத்தகம் ஜீவ சிம்மாசனத்தின் ஜீவ புத்தகம் திறக்கப்பட்டது. வேறு சில புத்தகங்களும் திறக்கப்பட்டன. இறந்து போனவர்கள் அவர்களது செயல்களால் நியாயம் தீர்க்கப்பட்டன. இவை எல்லாம் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜீவ புத்தகம்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் புக் ஆஃப் லைஃப். இறந்து போன பெரியவர்கள் சிறியவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நம்மளுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்கள். கிங்டம், இன் காட்ஸ் கிங்டம், பரலோக அந்த ரெய்ம்ல, பரலோகத்துல இந்த ஜீவ புத்தகம் திறக்கப்பட்டது. இதெல்லாம் ரெவலேஷன். இதெல்லாம் தரிசனம். ஆக்சுவலி இதெல்லாம் தரிசனம். சரிங்களா? திறக்கப்பட்டிருக்கு. வேறு சில புத்தகங்களும் இருக்கு. அப்போ ஜீவ புத்தகம் திறக்கப்பட்டு இறந்து மரித்து போன பிள்ளைகள் அவர்களுடைய செய்கைகள் அதுவும் அங்க எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் நல்லது செய்தாங்களோ அதுக்குரிய ஒரு
தீர்ப்பு. யாரெல்லாம் கெட்டது செய்திருக்காங்களோ அதுக்குரிய ஒரு தீர்ப்பு. இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் நியாயம். இப்ப உலகத்திலேயே சட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, ஜட்ஜ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வக்கீல்ன்னு இருக்கிறாரு வாதாடுறதுக்கு. அப்போ பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு யார் வாதாடுவாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்குமே ஒரு உதாரணம் இருக்கு நம்மளுடைய பிராக்டிகல் லைஃப்ல. இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இருக்கு. இங்க ஒரு நீதிபதி இருக்கிறாரு. இங்க ஒரு வக்கீல் இருக்கிறாருன்னா, பரலோக ஆட்சிக்கும், பரலோக சாம்ராஜ்யத்துக்குமே ஒரு வக்கீல் இருக்கிறாரு. அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்தான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். நம்முடைய பாவங்களை மூடுகிறவர். நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷனை திருத்திடலான்னு சொல்லி, அந்த மனுஷனுக்கு புத்தியை குடுக்கறதுக்கு இருக்கிறார். அப்போ பரலோகத்துல இருக்கிறவர், அவர் நீதிபதி, கர்த்தர். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் தேவகுமாரன். அப்போ வக்கீலோட அட்வொகேட், ஹி இஸ் a genuine advocate. Jesus Christ is a genuine advocate. அவர் நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார் அனுதினம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இவ ஒரு நாள் திருந்துவா, இவ ஒரு நாள் திருந்துவா, இவன் ஒரு நாள் திருந்துவான். இந்த விபச்சாரம் செய்ய மாட்டான், இந்த வேசித்தனம் செய்ய மாட்டான், இந்த குடிக்க மாட்டான், திருட மாட்டான் அப்படின்னு சொல்லி வாதாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லதும் எழுதப்பட்டிருக்குது ஜீவ புஸ்தகத்துல, கெட்டதும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட், கெட்டதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடல் தன்னுள் இறந்து போனவர்களை ஒப்படைத்தது, மரணமும் பாதாளமும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களை ஒப்படைத்தன. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த நற்செயல்களை பொறுத்து நியாயம் தீர்க்கப்பட்டான். இதெல்லாம் தரிசனம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இதெல்லாம் எழுதப்படுது. இட்ஸ் அ விஷன், தரிசனம், தீர்க்க தரிசனம், தரிசனம், தரிசனம் அண்ட் ஆல்சோ தீர்க்க தரிசனம். சரிங்களா? அப்போ நல்ல இந்த கடைசி இருக்கிறது பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த நற்செயல்களை பொறுத்து நியாயம் தீர்க்கப்பட்டான். நற்செயல்கள். நீங்க இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். என்னடா இது இப்படி எழுதியிருக்கு? நற்செயல்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுறது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருது. தேவனுடைய சாம்ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுறதுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். Seek God first. Give more priority to God. Lord Jesus Christ. இங்க வேற தேவர்களை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவர் மட்டும்தான் முதல் இடத்துல. அவர் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்காக மத்தவங்களெல்லாம் மதிக்க வேணாம்னு சொல்லல. மத்தவங்கள மதிங்க. பட் ஃபர்ஸ்ட் அவரை மதிங்க. அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய செயல்கள், நீங்க அவரை விட்டு தூர விலகி போயிட்டீங்கன்னா அதுவும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவரை திட்டினீங்கன்னா அதுவும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க அவருக்காக இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கீங்க, அவருக்காக இந்த பாட்டு பாடியிருக்கீங்க, அவருக்காக இந்த பாடலை எழுதியிருக்கீங்க, அவருக்காக இந்த வேதகமத்தை நீங்க போதிச்சிருக்கீங்கன்னா அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய நற்செயலுக்கு தகுந்த நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவர் ஒரு அன்பான தேவன் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் எப்படி தெரியுமா? இந்த கடைசியில என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு மனிதன் தான் செய்த நற்செயல்கள், ஒவ்வொரு மனிதன் தான் செய்த பாவங்களுக்கு பொறுத்து நியாயம் தீர்க்கப்பட்டான்னு சொல்லி இங்க எழுதப்படல. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த நற்செயல்களை பொறுத்து நியாயம் தீர்க்கப்பட்டான். அப்போ நற்செயல்களை செய்யுங்கிறது அதோடைய அடிப்படை பேசிக். பாவத்தை செய்யாதீங்கன்றது இந்த வசனத்தையே சொல்லி கொடுக்குது நமக்கு. நற்செயல்களை செய்யுங்க. ஆண்டவர் அது மட்டும் தான் ஞாபகம் வைக்க போறாரு. அழுக்க ஞாபகம் வைக்க முடியுமா? அசிங்கத்தை ஞாபகம் வைக்க முடியுமா? பால்ல ஒரு டஸ்ட் விழுது.
அந்த பால்ல இருந்து டஸ்ட்டை தூக்கி போட்டு ஒரு ஹீட் பண்ணி குடிக்கிறோம். ஹீட் பண்ணா ஜெர்ம்ஸ் ஆகுது. ஓகே. அப்போ ஹீட் பண்றதுக்கு சூடு, அந்த சூடு தன்மைக்கு அக்கினி தேவைப்படுது. அக்கினி, பட்சிக்கிற அக்கினி தேவைப்படுறது. நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஜெர்ம்ஸ் சாகறதுக்கு. நம்முடைய உடம்புல இருக்கிற பாவ சாபங்கள் போகுறதுக்கு. அதுதான் அபிஷேகம். அப்போ நற்செயல்கள் வரும். எப்போ வரும்னா, கர்த்தரோடு வளரும்பொழுது நற்செயல்கள் வரும். அதனால தான் ரட்சிப்பு மரண பரியந்தம் வரை. ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டானா பொய் சொல்றான். ரட்சிப்பு மரண பரியந்தம். நீ உன் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ரட்சிப்பு இருக்கு. திருந்தணும், 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 திருந்தணும். அல்லேலூயா! அப்ப அவன் செய்யறதுக்கு தகுந்த நற்செயல்களுக்கு தகுந்த இவன் இந்த ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டான். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இவன் இந்த விதவைக்கு ஒரு சாரி எடுத்து குடுத்திருக்கிறான். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவர் அன்பான தேவன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் அவர் பார்க்கிறவர் கிடையாது. உங்களுடைய நற்செயல்களை பார்க்கிறவர். ஆனா நற்செயல்கள் மட்டும் தான் செய்யணும்னு விருப்பப்படுறவர். நல்லா அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வாசிச்சது தான். 14ஆம் அதிகாரம். செகண்ட் டெத் அப்படிங்கிறது இன்னும் யாரும் அனுபவிக்கல. பாதாளமும் மரணமும் அக்கினி கடலில் போடப்பட்டன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மரணத்துல பல மரணங்கள் இருக்கிறது. ஒரு மரணத்துல பல மரணங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா! டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் டெத் அண்டர் ஒன் டெத். இதுக்கான விளக்கத்தை நம்ம இதுல பார்ப்போம். சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தரின் பரிசுத்தவான்னா என்ன? கர்த்தருக்காக ஜால்ரா போடுறவன். இது பாத்தீங்கன்னா அழகா நீங்க எடுத்துக்கங்க. கர்த்தருக்காக ஜால்ரா போடணும். கர்த்தர் பரிசுத்தாவியானவர். அவர் நில்லுனா நிக்கணும், அவர் உக்காருனா உக்காரணும். ஆனா அவர் நல்லதுதான் செய்வாரு. அவர் நல்லதுதான் சொல்லி கொடுப்பாரு. அப்போ நீங்க அவருடைய டிசைபிள், அவருடைய ஷீடர், அவருடைய சன்ஷிப், அவருடைய மகன் அசுத்தத்தை செய்ய முடியுமா? அவருடைய மகன் போகக்கூடாத இடத்துல போக முடியுமா? அவருடைய மகன் களியாட்டம் நடக்கிற இடத்துல கால் வைக்க முடியுமா? அவருடைய மகன், ஏன்னா அவர் அப்படி போனாரா? ஏசு கிறிஸ்து போனாரா அந்த இடத்துக்கு? பாருக்கு போனாரா? பப்புக்கு போனாரா? கிடையாது. நீங்க போகக்கூடாது. நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா! அப்ப அதுதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். கர்த்தருடைய பரிசுத்தவான்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி டு கெயின். நம்ம அதை அக்வயர் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பரிசுத்தவான்னா நீங்க உலகத்தை வெறுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்னா தூசியின் சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியில வரணும். மாம்சத்துக்குரிய காரியத்துல வெளில வரணும். ஏன்னா இந்த மாம்சம் எதுல இருந்து எடுக்கப்பட்டது? தூசி. இங்க தூசியில அழுக்கு இருக்கு, வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு, ஃபங்கை இருக்கு. அல்லேலூயா! கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இப்ப பாருங்க, கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அது நீங்க மரணம்னு சொல்றீங்க. பிஷப்க்கு ஒரு கேன்சர்ல அவதிப்பட்டு இறந்துட்டாரு. ஒரு பெரிய சர்ச்சினுடைய பிஷப் கேன்சர்ல இறந்துட்டாரு. அது நம்மளுடைய பார்வையில மரணம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது மரணமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தத்துல வளர்றதுதான் மரணம். பரிசுத்தத்துல வளர்றதுதான் மரணம். ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தத்துல வளர்றதுதான் மரணம். அங்க மரிக்கணும். நம்ம மாம்சம் சாகும் பொழுது நம்முடைய ஆசைகள் நமக்கு ஆசையா இருக்கும். இந்த வைர நெக்லஸ போட்டா. ஆனா அந்த வைர நெக்லஸ்னால உங்களுக்கு கர்வம் ஏறும். ஓ! இது பளபளவென்று ஜொலிக்குது வைர நெக்லஸ். அதனால திமிரு ஜாஸ்தி வரும்.
அதுக்கு ஒரு லாக்கர் போட்டு வைக்கணும்னு நினைப்போம். இது சொல்றேன், வைர நெக்லஸ் வச்சிருக்கவங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. திருடன் தொல்லை இருக்கு இந்த ஏரியால. பயமும் கூட வருது. சாத்தானும் அந்த பயத்த குடுப்பான். டிப்ரஷன குடுக்குறான். எல்லாத்தையும் குடுக்குறான். நீங்க வாங்கிட்டீங்க காசு இருக்குன்னு ஒரு வைர நெக்லஸ. ஆனா அந்த வைர நெக்லஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அல்லேலூயா! அப்போ உங்களுக்கு ஆசையா இருக்கு. ஆனா அத வாங்கி எவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க? அப்போ ஆசைகள் அநேகம் இருக்கும். ஆனா உங்களுக்கு எது நல்லதோ, நீங்க அத தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு எது நல்லதா இருக்கும்? அந்த வைரஸ் நெக்லஸ் வாங்குற காச நீங்க வேற யாராவது சாப்பிடாதவங்களுக்கு குடுக்கலாம். துணி இல்லாதவங்களுக்கு குடுக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு குடுக்கலாம். கர்த்தருக்காக குடுக்கலாம். அல்லேலூயா! ஏதோ ஒரு சாட்டானிக் வேர்ல்டுல இருந்து வர அந்த வைர நெக்லஸ குடுத்து, அவனுடைய பிசினஸ நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றீங்க. அவனுடைய வளர்ச்சிக்கு நீங்க இது பண்றீங்கன்னா, நீங்க ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்க பங்கெடுக்கிறீங்க. நீங்க ஒரு ஏழை விதவைகளுக்கு நீங்க குடுக்குறீங்க. அப்போ எது பிளெஸ்ஸிங்கா இருக்கும்னு பாருங்க. அப்போ உலகத்துல ஆசைகள் அநேகம் தான். ஆனா கர்த்தருக்காக அப்படின்னும் பொழுது, அங்க பரிசுத்தமும் சேருகிறது. அல்லேலூயா! இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீப்பரா நீங்க யோசிக்கணும். டீப்பர் இன் த ஸ்பிரிட். ஓ! சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க. அது வாஸ்தவமான பேச்சா தான் இருக்குன்னு சொல்லி டீப்பரா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து எக்ஸோடஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 22ஆம் அதுல பார்த்தீங்கன்னா, மோசஸ் மோசே பேலஸ்ல இருந்து வெளியேற்றப்படுகிறார். பேலஸ். மோசே பேலஸ்ல இருந்து வெளியேற்றப்படுகிறார். இந்த ராஜா கோட்டையில இருந்து வெளியேற்றப்படுகிறார். He dies in the realm of the spirit. He died. கஷ்டம், தவிப்பு. நம்ம இந்த பேலஸ்ல இருந்து, இந்த அரண்மனையில இருந்து தள்ளப்படுறோமே. இந்த அரண்மனையில இருந்து, ஓ மோசே நான் இப்படி வெளியில போறேனே அப்படின்னு அவருடைய ஸ்பிரிட் அழுது. அவருடைய ஸ்பிரிட்ல ஒரு மரணத்தை சந்திக்கிறார். ஒரு வில்டர்னஸ சந்திக்கிறார். ஒரு வனாந்திரத்தை சந்திக்கிறார். ஹல்லேலூயா! அந்த வனாந்திரம் பார்த்தீங்கன்னா, மோசே வனாந்திரத்தினுடைய வாழ்க்கைய 40 வருஷம் அனுபவித்தார். 40 வருஷம். When Moses entered the wilderness, walked in the wilderness for 40 years, is a form of death. அது ஒரு மரணத்துக்குரிய ஒரு வனாந்திரம். 40 வருஷம்னா நினைச்சு பாருங்க. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்க முடியுதா? இல்ல 3 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுதா? ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரம் எப்படி இருக்கும்னு பாருங்க. If you go to a desert place, there is no water. சூடு ஜாஸ்தி. அங்க என்னதான் நீங்க செருப்பு போட்டு நடக்கணும்னு ட்ரை பண்ணாலும், அந்த சூடு தாங்க முடியாம ஒரு நாள் செருப்பு பிஞ்சிருச்சுன்னா, போட்டுக்க செருப்பு கூட கிடையாது. அதுதான் வனாந்திரம். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட காரியம். இதுதான் பிரித்து எடுக்கப்பட்ட காரியம். அல்லேலூயா! இதுதான் பிரித்து எடுக்கப்பட்ட காரியம். நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை மோசே அனுபவித்தார். மோசே died when God deployed him into Egypt for ministry. எகிப்து தேசத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துக்கு மோசேவ போக வைக்கிறதுக்கு முன்னாடி, ஊழியத்துக்கு போக வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் அனுமதிக்கப்பட்டது. அவர் அனுபவித்தார் இந்த வனாந்திர வாழ்க்கை. அல்லேலூயா! கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இந்த வனாந்திர வாழ்க்கையை மோசே அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு ஊழியத்துக்காக ஆண்டவரை அனுப்புகிறார். அப்போ ராஜா கோட்டையிலிருந்து தள்ளப்பட்ட மோசேக்கு மரணத்துக்குரிய வனாந்திரம். வனாந்திரம் தான் இங்க மரணம்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா! இந்த வனாந்திரத்துல
நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒரு ராஜா மெத்தையில படுத்துட்டு இருக்கும் பொழுது, அதுல சொகுசு மட்டும் தான் இருக்கும். கொலஸ்ட்ரால் மட்டும் தான் டெபாசிட் ஆகும். ஹார்ட் ஃபுல்லா கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும். கிட்னி சுத்தி கொலஸ்ட்ரால் தான். பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனா நீங்க வனாந்திரத்தின் வழியா நீங்க வரும்பொழுது, மோசே 40 வருஷம் வனாந்திரத்தின் வழியா அவர் வந்து அதுக்கப்புறம் ஊழியத்துக்குள்ள போகிறாருன்னு சொன்னா, அப்போ எவ்வளோ நல்ல கெட்ட காரியங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பார். எவ்வளோ கெட்ட காரியங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதுதான் தூசியினுடைய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு, அந்த அரண்மனைக்குள்ள இருந்து வெளில வரும்போது அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஹalleluya! சொகுசு வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கை ஒரு சொகுசு வாழ்க்கை. அந்த சொகுசு வாழ்க்கையிலிருந்து வெளியில வரும்பொழுது, மோசே அவருக்கு வலிச்சிருக்கும். அவர் மரணத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. மரண வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மரண வேதனை தான் ஒரு மேன்மைக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஹalleluya! So it is a form of death that Moses faced. So death has a transitory levels. மாற்றங்களை கொடுக்கிற அநேக லெவல்ஸ் இருக்கு டெத்ல. That a believer to inherit qualify for the master's use. அந்த விசுவாசி இப்படியாப்பட்டதான டெஸ்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது, இப்படியாப்பட்டதான வனாந்திர பாதையை பாஸ் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி, கர்த்தருக்காக பயன்படுது என்று சொல்லி, அந்த மனுஷன் குவாலிஃபை ஆகிறான். அந்த மனுஷன் குவாலிஃபை ஆகிறான். ஸோ சங்கீதம் 116 15ஆம் வசனத்துல, so precious in the sight of God is spiritual transitory growth of his saints. அப்போ ஆண்டுடைய பார்வையில எது விலை உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கு, சிறப்பா இருக்கு? ஸ்பிரிச்சுவல் டிரான்சிட்டரி growth. ஸ்பிரிச்சுவல் டிரான்சிட்டரி growth, ஆவிக்குரிய ரீதியில வளர்றது, பரிசுத்தத்துல வளர்றது. இந்த ஒரு growth எப்படி கிடைக்கும்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போதுதான். நான் 1 வருஷம் ஏசப்பாவை நேசிப்பேன், மீதி 60 வருஷம் ஏசப்பாவை தள்ளி இருப்பேன்னா எங்க பரிசுத்தம் வரும்? நீங்க 100 வயசு வரைக்கும் ஆண்டவர் உங்க ஆயுசு நாட்களை வச்சிருக்கிறாருன்னா, 100 வயசு வரைக்கும் ஏசு கிறிஸ்துவோட இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பரிசுத்தங்கிறது வரும். நீங்க நான் 1 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் இருப்பேன், ஒரு விஷயம் எனக்கு சாதகமா வரலன்னா நான் போயிடுவேன் அப்படின்னா பரிசுத்தம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா! அப்போ கர்த்தருடைய பார்வையில இதுதான் ப்ரீஷியஸா இருக்கு. இந்த ஒரு டிரான்சிட்டரி, ஸ்பிரிச்சுவல் டிரான்சிட்டரி தான் ப்ரீஷியஸா இருக்கு. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. சாத்தான் பொய் புழுகிறவன் சாத்தான் ஹீஸ் அ குட் லையர். அவன் என்ன பண்ணுவான், இந்த கர்னாலிட்டி, இந்த கார்னல் லைஃப், இந்த பாவத்துக்குரிய லைஃப அவன் பாத்தீங்கன்னா பாவம் செய்யறதுக்கு அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பான் சாத்தான்றவன். அவன் ஒரு பொய் புழுகன்னு நான் இப்ப சொன்னேன். அவன் என்ன பண்ணுவான், கர்த்தர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி பிரிச்சு கடைசியில உங்களுக்கு பாவத்தை செய்ய வச்சிருவான், விபச்சாரத்தை செய்ய வச்சிருவான், வேசித்தனத்தை செய்ய வச்சிருவான், திருட செய்ய வச்சிருவான். அவங்கள அழிக்கிறதுக்கு, துரோகம் பண்றதுக்கு, சூனியம் வைக்கிறதுக்கு, இப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய வைப்பான் இந்த சாத்தான். இதுதான் கர்னாலிட்டின்னு சொல்றோம், பாவத்துக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா! There are required levels of death in order to be used by God. Required levels of death in order to be used by God. நம்மள ஆண்டவர் பயன்படுத்த போறார் அப்படின்னா இது போல நிறைய லெவல்ஸ் ஆஃப் மரணங்கள் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், ஒரு மரணத்துல நிறைய மரணங்கள் இருக்கிறது. அப்போ நான் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த தலைப்புல என்ன இருக்கு? மரணம், டெத் இஸ் டிரான்சிட்டரின்னு சொல்லியிருக்கேன், மரணம் நிலையற்றதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப மூச்சு காற்று நிற்கிறது மரணமே கிடையாது கர்த்தருடைய பார்வையில. பரிசுத்தமா வாழும் பொழுது சரீரத்துக்கு ஒரு மரணம் ஏற்படுது தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய பார்வையில மரணமே.
இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு? ஸோ ரெஃப்யூஸ் டு பி அலைவ் இன் யோர் கார்னல் நேச்சர். இப்போ கூட எனக்கு பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. இல்ல என்னால இப்படி பேசவே முடியாது. என்னால இப்படி பேசவே முடியாது. இதுக்குள்ள ஆழத்த நான் சிந்திக்கவே முடியாது. அவர்தான் இப்ப கூட நானு யூசுவலா ஐ வில் ஷேர் தி சர்மன். நான் ஹஸ்பண்ட் வீட்ல இந்த சர்மன் நான் ஷேர் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 நாள் அம்மா வீட்ல இருந்துட்டு வான்னு. நேத்தி மதியானம் தான் அம்மா வீட்டுக்கு நான் வந்தேன். இத நான் அம்மா வீட்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். அவர் இல்லன்னா என்னால பேச முடியுமா? அவர் இல்லன்னா என்னால பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர்லாம் என்னால பேச முடியாது. அந்த ஆழத்துக்குள்ளேயும் போக முடியாது. என்னால திங்க் பண்ணவும் முடியாது. அப்போ உங்களுடைய கார்னல் நேச்சர்லேருந்து வெளில வரணும். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் தான். பிகாஸ் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட். மண்ணுக்குரிய சாம்ராஜ்யத்துல வாழ்றீங்க. இங்க நீங்க சுத்தமா இருக்கணும்னு நெனச்சாலும் இன்னொருத்தன், "பா, வாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோப்பா. உனக்கு துக்கமா இருக்கா? கொஞ்சம் குடிச்சுக்கப்பா." அப்படின்னு கேட்க ஒருத்தன் வருவான். நல்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருத்தன் "கொஞ்சம் குடிப்பா ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குடுத்துட்டு போயிருவான். இன்னொரு நாள் என்ன ஆகும்? நம்பளே குடிக்கலாமான்னு உங்களுக்கு அந்த ஆசை வரும். அதனால ரெஃப்யூஸ் டு பி அலைவ் இன் யோர் கார்னல் நேச்சர். நம்ம அத ரெஃப்யூஸ் பண்ணணும். ஆசைகள், பலவிதமான ஆசைகள், பல மக்கள் நம்ம கொண்டுட்டு வருவாங்க. இஃப் யூ கோ டு அ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஐ ஆல்ரெடி செட் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரம் ஃப்ரண்ட் அண்ட் பிஹைண்ட். 4 பக்கமும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கு. அங்க ஒரு டாஸ்மாக் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மால்னா யூ ஹேவ் அ டாஸ்மாக். உங்களுக்கு அத பார்த்த உடனே ட்ரிகர் ஆகும். டெம்ப்டேட் ஆகும். பட் ரெஃப்யூஸ், அதுதான் இந்த பாயிண்ட். ரெஃப்யூஸ் டு பி அலைவ் இன் யோர் கார்னல் நேச்சர். பாவத்துக்குரிய அந்த மனித நார்மல் அந்த லைஃப்பை விட்டு வெளியில வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் நீங்க அந்த தூசுல இருக்கிற சாம்ராஜ்யத்துல இருந்து வெளியில வரீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு. நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரிங்க. Dust is the powerful rain that controls the human future. டஸ்ட், மண், இந்த தூசுனால எடுக்கப்பட்டவங்க தான் மனுஷங்க இல்லையா? அப்ப இது வந்து ஒரு வல்லமையான ஒரு சாம்ராஜ்யம். நம்ம நம்ம இந்த தூசு அப்படிங்கிறது இட்ஸ் அ பவர்ஃபுல் ரெயின் தட் கண்ட்ரோல்ஸ் தி ஹியூமன் ஃபியூச்சர். நம்மளுடைய எதிர்காலமே அதான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுடைய மறிச்சதுக்கு அப்புறம் நீங்க மண்ணுக்குள்ள புதைக்கிறோம். நீங்க மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டவங்க. நீங்க மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டவங்கனால இந்த மண்ணு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய ஃபியூச்சரையே டிட்டர்மன் பண்ணும். அப்போ உங்க மாம்சம் தான் உங்களே டிட்டர்மன் பண்ணும். நல்லா விளங்கிக்கணும். இந்த டெப்த்துக்குள்ள நீங்க வரணும். அந்த மாம்சம் தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிட்டர்மன் பண்ணும். இஃப் யூ சூஸ் அ ரைட் பாத், யூ வில் நாட் பி கண்டெம்ட். இஃப் யூ சூஸ் தி ராங் பாத், யூ வில் பி கண்டெம்ட். யூ வில் பி த்ரோன் இன்டு தி லேக் ஆஃப் ஃபயர். ஹல்லேலூயா. இது நம்ம நல்லா சிந்திக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. என்னடாப்பா, நல்லா ஜாலியா ஒரு நாள் குடிச்சு சினிமா தியேட்டருக்கு போலாம் அப்படின்னு தான் இந்த உலகம் இருக்கு. இதனால என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு? தியேட்டர் அசுத்தம். தியேட்டர்னாலே அசுத்தம் தான். தியேட்டர்னாலே அசுத்தம் தான். பல விபச்சாரிகள் வரார்கள், பல வேசித்தனக்காரர்கள் வரார்கள். அவங்களால நம்மளுடைய ஸ்பிரிட் பொல்யூட் ஆகக்கூடாது. பொல்யூட் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ஹியூமன் ஃபியூச்சர் நம்மளுடைய மண்ணுக்குரிய சாம்ராஜ்யம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ மொர்டாலிட்டி, இறப்பு. மொர்டாலிட்டினா என்னது? டெத், இறப்பு. இந்த இறப்பையும் இந்த மண்ணுக்குரிய சாம்ராஜ்யம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த இறப்ப மண்ணுக்குரிய சாம்ராஜ்யம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அப்போ உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த மரணமே தள்ளி போட முடியும். ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் எப்படி அதிகரிக்கிறார்? பாவத்திலிருந்து வெளியில வரும் பொழுது கிட்னி காப்பாற்றப்படுது. பாவத்திலிருந்து வெளில வரும்பொழுது ஹார்ட் காப்பாற்றப்படுது. பாவத்திலிருந்து வெளில வரும்போது பிரெயின் டியூமர்ல இருந்து காப்பாற்றப்படுகிறது. அப்போ சாத்தான் பிரெயினை சாப்பிடுறவனா இருக்கிறான். அதுதான் அவனுக்கு உணவு. சாத்தான் கிட்னியை சாப்பிடுறவனா இருக்கிறான். அதுதான் அவனுக்கு உணவு. சாத்தான் அவங்க எலும்ப அரிக்கிறவனா இருக்கிறான். அதுதான் போன் கேன்சர். போன் கேன்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ
ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு உறுப்பும் மண்ணுக்குரிய சாம்ராஜ்யத்துல இருந்து வந்ததுனால, தூசுல இருந்து வந்ததுனால, இந்த தூசு நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ண விடணும். அப்ப அங்க பட்சிக்கிற அக்கினி, அந்த ஓயாமல் எரிகிற பட்சிக்கிற அக்கினி மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 தீமத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அமைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இரு. ஹல்லேலூயா. அதாவது விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இது பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. நல்ல போராட்டத்தை போராடினான். என்ன செய்தான்? மரிக்கும் போது என்ன பேரை சம்பாதிச்சிருக்கான்? இவன் ஒரு குடிகாரன், தப்பு. இவன் ஒரு கொலைகாரன், தப்பு. இவன் பல பேரு பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சவன், தப்பு. இவன் சூனியக்காரன், தப்பு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்படி? கர்த்தருக்கு பிரியமானதை செய்தேன். கர்த்தரை குறித்து பிறருக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு கோபக்காரரா இருக்கீங்க. இந்த கோபக்காரராவே நீங்க இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போறது கிடையாது. டெய்லி யுவர் பாடி வில் பி ரெஜுவனேட்டிங். பக்குவம் அடைந்து கொண்டு இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு காலத்துல என்ன பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒரு 1 டே, ஹால்ஃப் டேனா கூட ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இப்பல்லாம் என்ன ஒருத்தவங்க திட்டிட்டாங்கன்னா, சொரணை கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு. உண்மையாகவே. இது ஆண்டவர் தான் எனக்கு அந்த சொரணைய சூடு சொரணை இல்லாத மாரி கொஞ்சம் மாத்திட்டு வராரு என்ன. அப்ப உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். அவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன்னா இதுதான். மரிச்சு போனவங்களுக்குலாம் இத வாசிக்கிறாங்க. ஆனா எதுக்காக வாசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஹல்லேலூயா. சோ பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் முடிச்சிடுறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல. ஐ டை டெய்லின்னு சொல்றாரு. நான் டெய்லி சாகுறேன், டெய்லி மரிக்கிறேன். என்னது? டெய்லி உபத்திரவங்கள் இருக்கு, உலகத்தின் உபத்திரவங்கள் இருக்கு, டெய்லி உலகத்தின் உபத்திரவங்கள் இருக்கு. அதனால நானு ஒழுக்கமா வாழ அனுதினம் மரிக்கிறேன். So, the physical death is an illusion. The physical death it's a மாயை. It's an illusion. Only the dead will teleport into diverse realms of spirit. Dead person தான் இதெல்லாம் வெறுத்து இருக்கிறவன் தான் வேற வேற டிஃப்ரெண்ட் டைவர்ஸ் ரைம்ஸ்ல அவன் டெலிபோர்ட் ஆக முடியும். இப்போ ஒன்றும் இல்லை. சிஸ்டர் என்ன சொன்னாங்க? நடு ராத்திரில நாங்கள் ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு கர்த்தர் நம்ம கூட வரணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய அக்கினி அங்க இருக்கணும். அவருடைய அக்கினி அங்க இருக்கும் பொழுது டைவர்ஸ் ரைம்ஸ்ல நம்ம டெலிபோர்ட் ஆகும். டைவர்ஸ் ரைம்ஸ்ல டெலிபோர்ட் ஆகும் பொழுது சாத்தான் ஒரு டைமென்ஷன்ல whenever I pray I can see some evil spirit உடைய இமேஜ், அதனுடைய உருவம் தெரிகிறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் it is getting disappeared through the prayer. When I start to pray, அப்போ ப்ரேயர் பண்ணும்போது it is getting disappeared. Why? Because if that spirit enters one dimension, we will be teleporting to another dimension. நம்ம அங்க போயிடுவோம். If he attacks A, we will teleport into B. If he target B, we will teleport into C. அப்போ கர்த்தருடைய வல்லமை அங்க தேவைப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அங்க தேவைப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஐ டை டெய்லி. அப்போ டெத்துனால நம்மளுடைய மாம்சம் நொறுக்கப்பட்டால் நம்ம வேற வேற டைவர்ஸ் இடத்துல கர்த்தருடைய அந்த டைமென்ஷன்ல நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியும், நம்ம போக முடியும். அப்போ 17 ரெக்கவர்டு டெத் இருக்கு ஃப்ரம் தி ஃபாலன் நேச்சர். நம்ம விழுந்து போகக்கூடிய தன்மையுடைய 17 தேவைப்படுகிற மரணங்கள் இருக்கிறது.
அதுல ஒரு 7 வந்து டோட்டல் ஃப்ரீடமை கொண்டு வரும். 7 மரணங்கள். அந்த 7 மரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த 7 மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னல் நேச்சரை கெடுக்கிற ஒரு இந்த கார்னல் நேச்சரை அங்கீகரிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஹல்லேலூயா. கார்னல் நேச்சர்னா பாவத்துக்குரிய தன்மை, பாவத்துக்குரிய அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர். கலாத்தியர்ல எழுதப்பட்டிருக்கு அந்த 7 காரியங்கள். நான் அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21ஆம் வசனத்தை வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இதில் மாம்சத்தின் செயல்கள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகா காம விகாரம், ஹல்லேலூயா, காம விகாரம், விக்கிரக வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கலகங்கள், பொறாமைகள், குடி 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 குடித்தனம் குடித்தனம் இவற்றுன் இன்னும் பல என்று சொல்லப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, மாம்சத்தின் செயல்கள் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், விக்கிரக வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை. பகை, யார்கிட்ட பகை வச்சிருந்தா அதை நீடிக்க விடக்கூடாது. இந்த பகையை எடுத்து போடுங்க. விரோதம் வச்சுக்காதீங்க. உங்களை மதிக்கலையா, சரிப்பா நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, அவங்க தான் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்டே சொல்லிடுங்க. வைராகியங்கள், வைராகியத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நமக்கு இந்த வைராகியம் வச்சா வாழ முடியாது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அகற்றிட்டே வரணும். கலகங்கள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். பொறாமைகள், அவங்களுக்கு இது இருக்கு எனக்கு இல்ல, அவங்களுக்கு நல்ல பட்டு சாரி இருக்கு எனக்கு இல்ல, அவங்களுக்கு பெரிய BMW இருக்கு எனக்கு இல்ல, நமக்கு சின்ன ஆல்டோ இருந்தா கூட போதும் தான். கரெக்டா? அது இருந்தா போதும், நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும். பொறாமை வேண்டாம், போட்டி வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த 7 மரணங்கள்ல இருந்து நம்ம வெளிவர வேண்டும். இந்த 7 மரணங்கள்ல இருந்து இந்த கார்னல் நேச்சர், இந்த பாவத்துக்குரிய தன்மையில இருந்து வெளியில வரும்பொழுது நிச்சயமாகவே இதுதான் இந்த உண்மையான மரணம்ல இருந்து வெளியில வருது. தீஸ் ஆர் ஆல் ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். 17 ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ், 17 பாவத்துக்குரிய காரியம். அதுல பிரதானமா வந்து நம்ம ஃபுல் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம் கொடுக்கிறது இந்த 7 ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். ஸோ ஐ டை டெய்லின்னு சொல்லி பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இன்னும் கொஞ்சம் தான் நான் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரோமர் 8:13 மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது நம்ம சர்மன்ல நிறைய முறை இதை கவர் பண்றோம். ஆனா இதுலயுமே ஒரு டெப்த் இருக்கு. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். தூசு சாம்ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுத்தபடியினால் இந்த தூசுக்குரிய காரியத்தையே கீழ்ப்படிஞ்சா சீக்கிரம் தூசுக்கு போயிடும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு? தூசுக்குரிய சாம்ராஜ்யத்திலிருந்து மனுஷன் எடுக்கப்பட்டதுனால தூசுக்குரிய இந்த சில்லறத்தனத்தை நீங்க செய்யும் பொழுது திரும்ப தூசுக்கே போயிடும். அதுதான் சாவீர்கள்னு சொல்றது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எந்த டிஎன்ஏ கரப்ட் ஆச்சோ, மரணம், சாவவே சாவாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆதாமை பார்த்து. அப்போ அதே ஆண்டவர் உங்களுடைய டிஎன்ஏல என்ன கரை இருக்கிறது, அதுக்கு தான் ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? we should become a partaker of ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய டிஎன்ஏ உடைய பார்ட்டேக்கரா மாறும் பொழுதுதான் மாம்ச சிந்தனைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதான் நித்தியத்துக்கு கொண்டு போகும். நான் ஆதியில என்ன சொன்னேன்? வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரம் என்ன சொன்னேன்? will be thrown into the lake of fire, eternal separation from God அப்படின்னு சொன்னேன். நித்தியத்துல இருந்து தள்ளப்படுறீங்க. அப்போ நித்தியத்துல இருந்து தள்ளப்படாம இருக்கணும்னா ஆவியினாலே சரீரத்தை, பரிசுத்த ஆவியானவரை வைத்து சரீரத்தினுடைய காரியத்தை வெறுக்கணும். இங்க வலிக்கதான் செய்யும். எல்லாரும் ஜாலியா சினிமா தியேட்டருக்கு போறாங்க, என்னால போக முடியலையே. போகாதீங்க.
அங்க வேசித்தனம் நடக்குது, அங்க வேசித்தனத்துக்குரிய காரியம் தான் போடுறாங்க டிவில. இன்னொருத்தியும் லவ் பண்றது தான் போடுறாங்க. டோன்ட் see those things. ஹalleluya. கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டேக் அப் தி கிராஸ். அதுதான் சொன்னேன், இதுதான் வனாந்தரம். ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, உங்களுடைய உலகத்துக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான துன்பங்கள்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. சி, ஒரு மனுஷன் நான் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மனுஷன் நான் சிலுவையை சுமக்க போறேன்னா மாம்சத்துக்குரிய ஆசா பாசத்தை வெறுத்து விட வேண்டும், அந்த ஆசைகளை வெறுத்து விட வேண்டும். அப்போ அந்த ஆசைகளை வெறுக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, டெய்லி காஃபி குடிக்காதப்பா, டெய்லி டீ குடிக்காத. காஃபில காஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது உனக்கு பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் டேக் காஃபி டெய்லி. இதுதான் இதுதான் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டோன்ட் ட்ரிங்க் காஃபி டெய்லி, டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் டெய்லி, பிகாஸ் யூ ஹாவ் அ ட்ரக், யூ ஹாவ் அ, அங்க ஃப்ரக்டோஸ் இருக்கு, அங்க இவங்க சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு அந்த ஆல்கஹால் போதையை கொடுக்கும். அப்போ இதை எடுத்தா நீங்க ஜாலியா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க, உங்க மாம்சம் ஜாலியா இருக்குன்னு. ஆனா மரணம் வந்து கொண்டிருக்குது, லிவர் டேமேஜ். அல்லேலூயா. பட் அதே நீங்க, ஓ கர்த்தர் பரிசுத்தர், அவர் இந்த ஆல்கஹாலை எடுப்பாரா, நோ 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 நான் எடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி அண்ட் லிவர் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு லிவர் ரெஜுவனேட் ஆகுதுன்னா இன்னும் 50 வருஷம் நீங்க வாழலாம். ஒரு கிட்னி ரெஜுவனேட் ஆகுதுன்னா, புது கிட்னி வந்துருச்சுன்னா இன்னும் 50 வருஷம் வாழ போறோம். புது ஹார்ட் வந்துருச்சுன்னா இன்னும் 50 வருஷம். அப்ப நம்ம ஆயுசு நாட்கள் எதனால் அதிகரிக்கப்படுகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பிரேக் பண்ணும் பொழுதுதான் நம்ம பிழைக்க முடியும். ஜீசஸ் கல்வாரி சிலுவையில கொல்கதா மலை மேல ஏறி கொண்டு இந்த சிலுவையை சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில அவர் அறையப்படும் பொழுது அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ அவர் என்ன பண்ணார்? ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்டார், ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அவரை திருடன்னு கூட சொல்லிட்டாங்க, அவர் கொலைகாரன் கூட சொல்லிட்டாங்க, அவர் முகத்திலேயே அந்த காரி துப்பினாங்க. ஹல்லேலூயா. அவர் ஒதுக்கப்பட்டவராய் இருந்தார். ஆனா யாருக்காக? பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து. ஆனா பரிசுத்த தேவனுக்கு இந்த ஐசோலேஷன் அவசியமா? பரிசுத்த தேவனுக்கு இந்த ரிஜெக்ஷன் அவசியமா? ஆனா அவர் அனுபவித்தார். ஏன் தெரியுமா? இந்த தூசிலிருந்து எடுத்த இந்த உடம்ப நொறுக்கும் பொழுதுதான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிஸ்டர், இந்த சர்மன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. தூசுல தூசுக்குரிய இந்த மாம்சம் கல்வாரி சிலுவையில நொறுங்கும் பொழுதுதான் 3ஆம் நாள் உயிரோடு நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் அப்படி என்று சொல்லி யேசுவா இந்த சிலுவையை சுமந்து மரிச்சாரு. அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும்? நாட் ஜஸ்ட் அ பிலீவர், we should try to become a disciple. We should try to become a disciple. அப்பதான் நம்ம நித்தியத்துக்கு நேராய் அனுப்பப்பட போற பிள்ளைகளாய் இருப்போம். இங்க அட்வொகேட்டா பிளே பண்றவர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாரு ஜட்ஜு கிட்ட, கர்த்தர் கிட்ட. அப்ப நீங்க ஜட்ஜ் கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா, இல்ல குற்றவாளின்னு சொல்லி எரி நரகத்துல தள்ளப்படணுமா? ஜஸ்ட் யூ திங்க், டிசைட், டேக் த டெசிஷன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் இப்ப சொல்றதெல்லாம் எனக்கும் தான்.
ஈவன் ஐ எம் ஃப்ரம் த தூசுல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிராணி. ஐ ஹாவ் கிட்னி, ஐ ஹாவ் லிவர், ஐ ஹாவ் ஹார்ட், ஐ ஹாவ் பிரெயின், எல்லாமே எனக்கும் இருக்கு. எனக்கும் தான். அதனாலதான் நானே இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன். நாளைக்கும் இருப்பேன். நாளைக்கும் இருப்பேன். நான் மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் கூட தான் இருப்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் the rejuvenation is needed. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் நம்ம அவரை போல மாறுவோம். இல்லாட்டி அந்த கேரக்டர், அப்பா கோவக்காரரா இருக்காரா, பொண்ணும் கோவக்காரரா இருக்கும். அப்பா இப்படி இருக்காரா, பொண்ணும் இப்படி இருக்கும். நம்ம நம்ம அப்பா கிட்ட வரணும். நம்ம நித்திய பிதா கிட்ட வரணும். நித்திய பிதாவுடைய கேரக்டர் வரணும்னா அவரோடு பழகும் பொழுது, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர் அப்படின்னு நமக்கு பழமொழி இருக்கு. ஓ, நீங்க சிநேகிதனாய் உங்களுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க சிநேகிதனா பழகும் பொழுது அவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பழக்கத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். குடியிலிருந்து வெளியில கொண்டு வரார். தீமையிலிருந்து வெளில கொண்டு வரார். ஓ, நல்ல கெட்ட பழக்கத்துல இருந்து வெளில கொண்டு வரார். அப்போ அவரோடு பழக வேண்டும். ஹல்லேலூயா. இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியில வரணும். இதுல இருந்து வெளியில வந்தாதான் நம்ம அந்த ரியல், அந்த ஒரு டெத் அப்படிங்கிறது மூச்சு காற்று நிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம அனுதினம் நம்மளுடைய பாடி நொறுக்கப்படுறதா உண்மையான டெத்து. அந்த டெத்துல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் தாண்டி வரும்பொழுதுதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி மரித்தாலும் பிழைப்பீர்கள் அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். மரித்தாலும் பிழைப்பீர்கள் அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி.